Hi friends, welcome to Farz Cooking. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் கீ ரைஸ் வித் தால்ச்சா. இந்த தால்ச்சா கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வேற லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு தால்ச்சா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது கீ ரைஸ் செய்கிறத பார்ப்போம். தால்ச்சாக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துருவோம். 1/2 கிலோ மட்டன், தோரம்பருப்பு 1/2 கப், கடலப்பருப்பு 1/4 கப், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, ஹோம்மேட் மசாலா 4லேருந்து 5 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை 3 பீஸ், கராம்பு 5லேருந்து 6, ஏலக்காய் 6, இஞ்சி பூண்டு 6லேருந்து 7 ஸ்பூன், புளி 50 கிராம். மசாலா ஐட்டம் இவ்வளோ தான். அடுத்தது காய்கறி பார்த்துருவோமா. வாழைக்காய் 1, மாங்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 2 பீஸ், தக்காளி 3, பச்சை மிளகா 6லேருந்து 7 பீஸ், வெங்காயம் மீடியம் சைஸில் 4, மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 4 பீஸ், மல்லி கைப்பிடி அளவு, கருவேப்பிலையும் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி. தால்ச்சா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா. எடுத்து வச்சிருக்க மட்டனை கழுவி எடுத்துக்கலாம். மட்டனை இப்போ குக்கரில் போட்டுடலாம். எடுத்து வச்சிருக்க பருப்பை அலசி இதில் போட்டுடலாம். இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 2 பீஸ், கராம்பு 3. இப்போ இதோட 6 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். குக்கர் 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா. இப்போ நம்மளோட மட்டனும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட இறைச்சி வந்திருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்தது பார்த்துடலாமா. பாத்திரத்தில் 50 ml எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாக்கி இருக்க பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து பாக்கி உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு போட்டுடலாமா. இஞ்சி பூண்டு போட்டுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கு மேலே மிளகா பொடி போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிடலாமா. 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இந்த கேப்பில் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிப்போம். மாங்காவை இப்போ போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் போட்டால் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ காய்கறி வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம்மேட் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இப்போ மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கு மேலே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம்.
10 minutes ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? காய்கறி வெந்துருச்சு. இதில் வேக வச்சிருக்க மட்டனையும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கரைச்சி வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்த்து பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் இப்போ போடுவோம், பாக்கி லாஸ்ட்டில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. கிரேவி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மாங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாங்காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். 5 minutes ஆச்சு. இப்போ மாங்காய் வந்துருச்சானு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாங்காய் வந்துருச்சு. பாக்கி இருக்க கருவேப்பிலையும் மல்லியும் ஆட் பண்ணிடுவோம். மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் கடைசியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட ஸ்பெஷல் தால்ச்சா ரெடி. அடுத்தது கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துருவோம். 2 கப் பச்சரிசி நல்லா குவாலிட்டியான ரைஸாக வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 ரம்பேலா உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அது ஸ்மெல்க்காக தான் நம்ம போடுறோம். புதினா கைப்பிடி அளவு, பட்டை 2, ஏலக்காய் 3லேருந்து 4 பீஸ், கராம்பு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. தேவையான பொருள் பார்த்தாச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரிசியை 1 hour ஊற வச்சு எடுத்துக்குவோம். நாங்கள் ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தில் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணியை லைட்டாக சுடு பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் நம்ம ஊற வச்ச ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனால தனியாக தாளிக்கிறோம். நீங்கள் சட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டைக்கரை மிளகாவை போட்டுருவோம். லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இது லைட்டாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விடுவோம். இப்போ கோல்டன் கலர் வந்துருச்சு. நம்ம ரம்பையில போட்டுருவோமா? இது லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்கிட வேணாம். வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாவை போட்டுடலாம். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் போட்டுடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டாக வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூடாகிட்டு இருக்க தண்ணியில் நம்ம செஞ்சதை இப்போ போட்டுடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க ரைஸை போட்டுடலாம். இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாப்பாடு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருவோம். 15 minutes ஆச்சு. நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? நம்மளோட நெய்ச்சோறு ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோமா? தஞ்சாவூர் ஸ்பெஷல் நெய்ச்சோறும் தால்ச்சாவும் ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிரசன்டட் பை முஃபதல்.